இந்த ஸ்டாப்ல ட்ரெயின் 5 நிமிஷம் தான் நிக்குமா. லாஸ்ட் மினிட்ல லேட் பண்ற போற. நான் கண்டிப்பா வரணுமா? ஏய் என்னடி இப்படி கேக்குற? காலையில தான் வீட்ல பேசிட்டேன் வரேன்னு சொன்னீங்க. உனக்கும் சேர்த்து தானே டிக்கெட்லாம் போட்டிருக்கேன். ஏய் வீட்ல ஏதாவது சொன்னாங்களா என்ன? அதெல்லாம் இல்ல பாண்டி. 2 நாள் டிராவல்னு சொல்ற, அதான் நான் யோசிக்கிறேன். ரொம்ப பண்ணாதடி. உன்னை என்ன சும்மாவா கூப்பிடுறேன்? அண்ணனுக்கு நிச்சயம் தானே கூப்பிடுறேன். விசேஷத்துக்கு கூட வரமாட்டியா நீ? அப்படிலாம் இல்ல பாண்டி. வடபழனி இல்லனா போரூர்ல விசேஷனா கூட பரவாயில்ல. நீ பீகார்ல ஃபங்க்ஷன்னு சொல்ற. போக 2 நாள் வர 2 நாள் ஃபங்க்ஷனுக்கு 1 நாள்னு எப்படி பார்த்தாலும் 4-5 நாள் காலி ஆகும். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் கொஞ்சம். ஓ கடையை நினைச்சு யோசிக்கிறியா? அதான் ஆள் இருக்காங்கல்ல, செலவும் பாத்துக்க மாட்டானா? ஆள் இருக்குதான், இருந்தாலும் நான் இருந்து பாத்துக்கிற மாதிரி வராதுல்ல. நீ நிஜமாவே வரலன்னு சொல்றியா? ஆமா பாண்டி, புதுசா கடை திறந்துட்டு 4-5 நாள்ல கடை லீவ் எடுக்க முடியுமா? மனதி, அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம்டி, அதுல நீ இல்லாம எப்படி? ஏய் அமைதியாவே இருக்க, பதில் சொல்றீ. அண்ணனுக்கு தானே நிச்சயம், நமக்கு நிச்சயம் மாதிரி சொல்ற. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் நீ வந்திருக்க. இது சும்மா சாதாரண ஃபங்க்ஷனும் கிடையாது. அடுத்து அண்ணனுக்கு கல்யாணம்லாம் இருக்கு. நிச்சயத்துக்கு நீ இல்லாம எப்படி? அப்படியே நான் வந்தாலும் நீ கண்டுக்க போறதே இல்ல. ஏய் விளையாடாத வானதி, ஒழுங்கா வா. இல்ல பாண்டி, நான் வர்றது கஷ்டம்தான். ஆனா நீ இப்படி கேக்குறத பார்க்கும்போது ஒண்ணு புரியுது. என்ன புரியுது? முன்னாடி எல்லாம் நான் தான் வந்து வந்து உன் பின்னாடி அலைஞ்சேன். அங்க கூட்டிட்டு போ இங்க கூட்டிட்டு போன்னு கேட்பேன், நீ என்ன கண்டுக்கவே மாட்ட. இப்ப நீ என்ன அங்க வா இங்க வான்னு கூப்பிடுற, நான் வரலன்னு சொல்றேன்.